எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் பெருவுல இருக்கிறேன். அம் போன வீடியோல நான் ஒரு நைட் ஆயிட்டதுனால, யுரிமாகஸ்ங்கிற ஊருக்கு முன்னாடி ஹைவேல இருந்த ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல கேம்ப் போட்டுட்டேன் நைட்டு. காலையில அங்க எந்திரிச்சு இதான் அந்த கேஸ் ஸ்டேஷன். அந்த கேஸ் ஸ்டேஷன ஒட்டி ஒரு ஏரியா இருந்துச்சு. அந்த ஏரியாவுல அ சிமெண்ட் தரையெல்லாம் போட்டிருந்தாங்க. அங்க இது பண்ணிட்டு, இங்க நெறைய ட்ரக்ஸு, பஸ்ஸஸ்லாம் டிரைவர்ஸ் நைட்ல நிறுத்திட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்குறாங்க. அந்த மாரி இந்த நெறைய ட்ரக்ஸ் எல்லாம் அங்க பார்க் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரக்ஸ் பார்க் பண்ண ஒரு இடத்துல தான் நானும் கேம்ப் போட்டுட்டேன். இந்த ஊர் யுரிமாகஸ் அப்படின்னு பேரு. இது பெருவுடைய மேற்கு பகுதியில சாலைகளால் இணைக்கப்பட்ட ஒரு கடைசி நகரம். நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னா, இந்த யுரிமாகஸ்க்கு அப்புறம் முழுக்க முழுக்க அமேசான் காடுகள். அந்த காடுகள்ல நிறைய மக்கள் வாழ்றாங்க உள்ள. கிட்டத்தட்ட அமேசான், அந்த பெரு, பிரேசில், கொலம்பியா, ஈக்வடார் இந்த ஏரியாக்கள்ல உள்ள அமேசான் காடுகள்ல மட்டுமே ஒரு ஐ திங்க் மோர் தேன் 3 மில்லியன் 4 மில்லியன் பீப்புள் வாழ்றாங்க. இவங்க இந்த அமேசான் காடுகள் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே சாலைகளால் இணைக்கப்படவில்லை. எனக்கு இந்த ட்ரிப்புக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. நான் இவ்வளவு தூரம் சாலைகள் இல்லாத இடமா இருக்கும்னு நினைக்கல. ஸோ அங்கே உள்ள மக்கள் எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள ஒரே டிரான்ஸ்போர்ட் ரிவர் தான். இது உரிமாகஸில் உள்ள ஒரு ஃபேமஸான சர்ச்சு. இந்த அமேசான் நதி இந்த இடத்துல எல்லாம் இது அமேசான் நதி கிடையாது. இது அமேசானுடைய கிளை நதிகள். இங்கேருந்து நிறைய அந்த ஆண்டீஸ் மலைத்தொடர்லேருந்து நிறைய கிளை நதிகள் உருவாகி இக்குட்டாஸை தாண்டின உடனே அது எல்லாமே அமேசான் நதியாக போயிடுது. பிரேசிலுக்குள்ளே ஃபுல்லாக அது அமேசானாக தான் அந்த ரிவர் போயிட்டுருக்கு. நான் இங்கே அந்த போட் இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா 2-3 போட்டு உள்ளது. ஏன்னா இங்கே நம்ம ஒரு டவுன் பஸ் ஸ்டாண்டு, மெயின் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன ஊர்களுக்கு போகிறதுக்கு சின்ன சின்ன போட்டுகள் நிறுத்துறதுக்கு ஒரு சின்ன போர்ட் மாதிரி இருக்குது. அப்புறம் ரொம்ப தூரத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பஸ், ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ரொம்ப தூரம் போகிறதுக்குள்ள பெரிய போட்டு எல்லாமே கார்கோ போட்டு. இந்த போர்ட்டு தான் பெரிய இது. இந்த இன்டீரியர் அமேசானுக்கு எல்லாத்துக்கும் இங்கேருந்து எல்லா பொருட்களும் டிரான்ஸ்போர்ட் ஆகிறது போட் மூலமாக தான். அதனால பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டில் டே அண்ட் நைட்டாக நிறைய ட்ரக்ஸில் பொருட்களை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் A to Z. ஆடு, மாடு, பன்னி, கோழி, சிமெண்ட்டு, கம்பி, ஜல்லி, நீங்கள் யூ ஜஸ்ட் நேம் இட். எல்லா பொருட்களும், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், சிமெண்ட் பேக்கு, எல்லா பொருட்களும் ஏற்றிக்கிட்டு அங்கங்கே அந்த போகிற வழியில் நிறையா இடங்கள் நிற்கும். சில இது நம்ம ஊர் இந்த ஆம்னி பஸ் மாதிரி தான், பாயிண்ட் டு பாயிண்ட்டாக, இல்லை இடையில ஃபியூ ஸ்டாப்ஸ் நிற்குமா அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு ட்ரக்ஸு. ஸோ பெருவில் உள்ள இன்டீரியர் அமேசான் காட்டுகளுக்குள்ள வாழக்கூடிய மக்களுக்கு இது ஒரு முக்கியமான போர்ட் சிட்டி, ஒரு சந்தை. ஆனால் இந்த போர்ட் ஒரு ப்ராப்பராகவே இல்லை. ஒரு லோட் பண்ணுறதுக்கெலாம் ரேம்ப்பு, ஒரு ப்ராப்பரான டெக்கெல்லாம் இல்லை. எல்லாமே மேனுவல் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் இப்போ இந்த பைக்கை ஒரு போட்டில் ஏற்றி நான் இக்குட்டாஸ் போகணும். அது 5 நாள்லேருந்து 7 நாள் ஆகும் அப்படின்னாங்க அங்கே போகிறதுக்கு. நான் டிக்கெட்லாம் வாங்கி பைக்குக்கு எனக்கு எல்லாம் வாங்கிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு பைக்கில் பைக்கை அந்த போட்டில் ஏற்றுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது வீடியோவில் பிளெயினாக தெரியுது. நான் வேற ஒரு பையனுக்கு சொல்லி, அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்த பையன்கிட்ட சொல்லி வீடியோ எடுக்க சொன்னேன். அவன் எடுத்தது ஆனால் இது ரொம்ப ஸ்டீப் ஸ்லோப்பு. அப்புறம் போட்டு தரை வரைக்கும் இருக்காது. அங்கே அந்த உட்டன் இதில் போட்டு அதில் ஆளுங்க ஏறி லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னுடைய ஹெவி பைக்கு ஃபுல் லக்கேஜோட கொஞ்சம் சாஞ்சேன்னா அப்படி ஆற்றுக்குள்ள விழ வேண்டியதான். உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு. அப்படியோ கொஞ்சம் அங்கே உள்ள போர்ட்டர்ஸ் ஒரு 3-4 பேரை நான் ஹையர் பண்ணேன். அவங்களோட ஹெல்ப்போட பைக்கை கஷ்டப்பட்டு போட்டில் ஏற்றிட்டேன். போட்டில் ஏற்றினதுக்கப்புறம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ தான் இந்த போட்டு லோடிங்கே ஆரம்பித்தது. இந்த போட்டு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த இடம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. ஏன்னா
நம்ம ஊரில் எல்லாம் அந்த சந்தைக்கடை மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் நம்மளை சுற்றி ஆளுங்க வந்துடுவாங்க, இந்த போட்டில் ஏறு அந்த போட்டில் ஏறு அப்படின்ட்டு. அது போக அவங்க வந்து யாருமே உண்மையும் சொல்ல மாட்றாங்க. ஒரு போட் வந்து நாளைக்கு கிளம்பும் இன்னைக்கு கிளம்பும் அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டைமே இல்லை. எல்லா போட்டும் வந்து ஃபுல் கார்கோ லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் பஸ் மாதிரி தான் ஆள் சேராட்டி டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, அதே கதை தான் இங்கேயும். என்ன ஒரு வித்தியாசம், அங்கே சில மணி நேரங்கள், இங்கே சில நாட்களே டிலே பண்ணிடுவாங்க. நான் வந்து எனக்கு கடைசியில் ஒரு போட்டு சொன்னாங்க, இந்த போட்டு இன்னைக்கு நைட்டே கிளம்பிரும்னு சொல்லிட்டு என்னை வந்து ஏற்ற சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய போட்டை வந்து அந்த பைக்கை ஃபஸ்ட்லேயே லோட் பண்ணிட்டாங்க. நான் உள்ளே கொண்டு போய் நிறுத்திட்டேன். இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், நான் வந்து அந்த என்னுடைய டெஸ்டினேஷன் போய் சேர்ந்ததுக்கப்புறம் என் பைக்கை வெளியில் எடுக்கிறதுக்கு நான் ஒரு 6 மணி நேரம் உட்காந்துருந்தேன். ஏன்னா முன்னாடி உள்ள கார்கோ எல்லாம் கிளியர் பண்ணால் தான் என் பைக்கை வெளியே எடுக்க முடியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லெசன்ஸ் லேர்ன் அதுக்கப்புறம் உள்ளதையெல்லாம் நான் மாற்றிட்டேன். நீங்கள் இந்த தம்ப்நெயில்லே உங்களுக்கு இந்த இது தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோவை பற்றி. நான் வந்து இந்த அமேசான் நதி பயணம் நான் வந்து திட்டம் போட்டு பண்ணது இல்லை. எனக்கு அமேசான் நதியில் பைக்கோட ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அது என்னோடய பிளானே கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம். தனியாக ஒரு ஆள் மட்டும் ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப இன்கன்வீனியன்ட். ஏன்னா இது வந்து பேசஞ்சர் ஃபெரியோ இல்லை போட்டோ இல்லை க்ரூஸோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கார்கோ ஃபெரி, ஒரு பெரிய போட்டு, கார்கோ போட்டு, மல்டிபிள் லெவல் இருக்கும். அதில் ஒரு லெவலை வந்து பேசஞ்சர்ஸ்க்காக வச்சுருப்பாங்க. இந்த இன்டீரியரில் வாழக்கூடிய மக்கள் அவங்க வந்து இங்கே ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த பேசஞ்சர் பகுதியில் தொட்டில் கட்டி, ஹேமாக்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து பெஞ்சோ ரூமோ பெட்டோ எதுவுமே கிடையாது. ஒரு ஓப்பன் பிளேஸ். அங்கே அந்த ரூஃபில் நீங்கள் தொட்டில் கட்டி ஹேமாக்கை கட்டிட்டு அதிலே நீங்கள் வந்து தூங்கிக்கிறணும், அவ்வளோதான். டே டைமில் சம்மரில் வந்து அமேசான் நதி வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கும். நைட் டைமில் செமையாக குளிரும். அங்கே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த போட் ட்ரிப் வந்து 5 நாள்லேருந்து 7 நாள் ஆகும். எதுக்குன்னு கேட்டால் வாட்டர் லெவல், கரண்ட், வாட்டர் ஃப்ளோ, ஆப்போசிட்டில் போகிறோமா சேம் டைரெக்ஷனில் போகிறோமா, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேக்டர்ஸ். ஸோ வந்து 5லேருந்து 7 நாள் ஆகும். எப்போல்லாம் ஃபிக்ஸ்டு டைம்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வந்து டீட்டெயிலாக லேட்டர் சொல்கிறேன். இந்த பையன்தான் வந்து எனக்கு அந்த ஒரு ஆட்டோ வந்து நான் ஹையர் பண்ணேன். அவங்ககிட்ட தான் சொல்லி இந்த ஃபெரியெல்லாம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி, அப்புறம் வந்து இந்த ஃபெரியில் அந்த 5 நாள்லேருந்து 7 நாளைக்கு நம்மளுக்கு வேண்டிய தண்ணி, அப்புறம் வந்து டாய்லெட் பேப்பர், மற்றபடி நம்மளுடைய ஸ்நாக்ஸு எல்லாமே அவங்க வந்து 3 வேளைக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. ரொம்ப பேசிக். மிச்சமெல்லாம் நம்ம தான் வச்சுக்கிறணும். ஒரு இன்டர்நெட் கிடையாது, டெலிஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே இருக்காது. இதில் ட்ராவல் இந்த இவன் தான் அந்த ஆட்டோ டிரைவர். எனக்கு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு ஹெல்ப் பண்ணான். அவனுக்கு நான் வந்து அவனை ஹையர் பண்ணி இது பண்ணேன். இந்த போட்டுக்குள்ளே ஒரு சின்ன கிச்சன் மாதிரி இருக்கும். அவங்க அதிலே சமைச்சு 3 வேளையும் நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப பேசிக்கு, ரொம்ப கம்மி சாப்பாடு. நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாம் இருக்கணும். இதுதான் அந்த பேசஞ்சர் டெக்கு. அதில் எல்லோரும் அந்த ஒரு ஹேமாக் மாதிரி அதுவும் நம்ம தான் கொண்டு வரணும். ஹேமாக்கை வச்சு கட்டிக்கிட்டு அங்கேயே தூங்கணும். அது 5 நாள்னாலும் சரி 7 நாளும் சரி இதிலே தான். அங்கேயே டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். பட் வெரி வெரி நேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ நைட் ஆயிடுச்சு. டே அண்ட் நைட்டு நிறைய போட்டு இது மாதிரி எல்லாம் லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு வந்து போட்டு கிளம்பலை. அன்றைக்கி நைட்டு நான் வந்து அங்கே அந்த போட்லேயே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. மறுநாள் எங்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு போட்டு கிளம்புது. இது ஒரு போட்டு கிளம்பி போயிட்டுருக்கு. மறுநாளும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அவங்களுக்கு கார்கோ லோடு இல்லை. அதுக்கப்புறம் நான் போன சீசன் வந்து சம்மரில். இந்த வருஷம் அமேசான் நதியில் வந்து மழை ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நிறைய அமேசானுடைய கிளை நதிகளுடைய வாட்டர் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் போட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய மெனுவர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நைட்டில் கிளம்பாமல் அவங்க வந்து இன்னொரு நாளை டிலே பண்ணிட்டாங்க. ஸோ நான் 2 நாள் வந்து போட்லேயே டே நைட்டாக உட்காந்துட்டு ஊருக்குள்ளே போய் ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருந்தேன். என்னுடைய போட்டில் ஒரு ஒரு 4 யூரோப்பியன்ஸு. இவன் வந்து பெல்ஜியம், இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறம் 2 சுவிட்சர்லாந்துலேருந்து 2 கேர்ள்ஸு, அவங்களும் ட்ராவல் பண்ணாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த பேக் பேக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, சும்மா டூரிஸ்ட். அவங்களுக்கு இந்த அமேசான் நதியில் இந்த கார்கோ போட்டில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னு இது பண்ணணும்.
உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த மாரி இதில வந்து பேசஞ்சர் போட் இல்லையா அப்படின்னு. பேசஞ்சர் போட் இருக்குது. அது நல்லா கம்ஃபர்டபுள் சீட்ல ஃபாஸ்ட்டா போகும். ஆனா, அதில வந்து என்னுடைய மோட்டார் சைக்கிள ஏத்திட்டு போ முடியாது. ஸோ நான் வந்து என்னுடைய மோட்டார் சைக்கிளையும் ஏத்திக்கிட்டு போகணும். அதனால தான் நான் வந்து எனக்கு பேசஞ்சர் போட்ட எடுக்க முடியாது. நான் ஏன் இந்த அமேசான் நதியில பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவுல சொல்லியிருக்கிறேன். வெனிசுவேலாவுல எனக்கு விசா கிடைக்காது. நான் வெனிசுவேலா போக முடியல. வெனிசுவேலா போகாம சுரினேம், குயானா அண்ட் ஃப்ரெஞ்ச் கயானா இந்த 3 நாடுகளுக்கும் போறதுக்கு வேற வழியே கிடையாது. நான் வந்து அமேசான் நதியில தான் பயணிச்சு பிரேசில் போய் அங்கேருந்து ரோடு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வரைக்கும் நான் மானாஸ்ங்கிற ஒரு பிரேசில் நகரம் வரைக்கும் போனேன்னா, அது வரைக்கும் போறதுக்கு நான் வந்து 4 போட் எடுத்து போகணும். அந்த டீட்டெயில்ஸ் அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் போயிட்டேன்னா, அங்கேருந்து ரோடு இருக்குன்னு என்ட்ட சொல்லியிருந்தாங்க. கடைசியில ஒரு வழியா 2 நாள் கழிச்சு ஒரு ஏர்லி மார்னிங் எங்க போட்டு கிளம்புது. இதுதான் நான் போற போட்டு. ரொம்ப பழைய போட் இது. 1960ஸ்ல செஞ்ச போட்டு. எந்த ஒரு ஃபெசிலிட்டீஸ் கிடையாது. சோனாரோ, ஜிபிஎஸ்ஸு எந்த எலக்ட்ரானிக் டேஷ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு அந்த வீல் மட்டும் தான் இருக்கும். பழைய வீலு. அதுவும் மேனுவலா செயின் வச்சு அந்த அந்த மோட்டரோடைய ப்ரொப்பல்லர மாத்தும். நம்ம அங்க இருக்கும்போது சில இடங்களுக்கு நம்ம சுத்தி பார்க்கலாம். அது ஒண்ணும் போட் ஃபுல்லா திங்ஸா தான் இருக்கும். அது என்னென்னவோ இருக்கும். வாழைக்காயிலேருந்து, உருளைக்கிழங்குலேருந்து, ஆரஞ்சு, ஆப்பிளு, வெங்காயம், எல்லாம் இருக்கும். ஆடு, மாடுகளும் இருக்கும். கோழி இருக்கும். பன்னிக்குட்டி இருக்கும். சிமெண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். அதுக்குள்ள அங்கங்க நம்ம பாட்டுக்கு இது பண்ணிக்கலாம். இந்த அமேசான்ல நான் ட்ராவல் பண்ணும்போது அந்த சன்ரைஸ், சன்செட் எவ்ரி டே அமேசிங்கா இருந்துச்சு. நான் நிறைய இடத்துல சன்ரைஸ், சன்செட் பார்த்துருந்தாலும், இந்த அமேசான் நதியில அந்த சன்ரைஸ், சன்செட் வந்து அத வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும். இவங்க தான் இந்த யூரோப்பியன்ஸ் 4 பேர்ட்ட மட்டும் தான் என்னால பேச முடியும். அவங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சது. இந்த பாக்ஸுக்கு பக்கத்துல நான் பெட் போட்டு படுத்தேன். அவங்க காலையில குடுக்குற சாப்பாடு ஒரு 4 காஞ்சு போன வரிக்கி பன்னு, கொஞ்சோண்டு ஓட் கஞ்சி. சில சமயம் அந்த போட் வந்து ரொம்ப ஆழமில்லாத இடத்துக்கு போயிடுச்சுன்னா, சின்ன போட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது அவங்களோட கைட் போட். அத வச்சு புஷ் பண்றாங்க. அந்த முன்னாடி உள்ள 2 பேர் வந்து என்னன்னா, ஆழத்த வந்து ஒரு குச்சிய வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அந்த போட்டுக்கு வந்து மினிமம் ஒரு 5, 6 ஃபீட்டாவது வாட்டர் டெப்த் இருக்கணும். சில இடங்கள்ல வாட்டர் டெப்த் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதுக்காக, போட்டுக்கு முன்னாடி 2 பேரு, இவர் தான் அந்த வீல் திருப்புறத பாருங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மேனுவல் பெரிய பழைய போட்டு. ஒரு குச்சிய வச்சு தண்ணிய இது பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் டேஞ்சரான ஏரியாவுல ஒரு கைட் போட், ஒரு சின்ன அலுமினியம் போட்ல 2 பேர் முன்னாடி போயி இத கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அமேசான் நதியில நீங்க போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் அங்கங்க அவங்களுடைய லோக்கல் டிராவல் வந்து அவங்களா மேட் போட்ஸு இத வச்சுக்கிட்டு பாருங்க. அவங்கட்ட விளைஞ்ச வாழைக்கா, வேட்டையாடின சில இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபிஷ்ஷிங்கு, அந்த நதியினுடைய ஒரு பக்கத்துல ஃபிஷ் பண்றது. இந்த போட்ல இவங்கெல்லாம் வந்து இந்த இன்டீரியர் அங்கங்க அமேசான் காட்டுக்குள்ள வாழக்கூடிய மக்கள் அவங்க குழந்தைங்களோட. அந்த ஒரு போட் போகுது பார்த்தீங்களா? அது ஆப்போசிட் சைட்ல போகுது. இந்த அமேசான் நதி வந்து இந்த அமேசான் நதியில வந்து என்டையர் அமேசான் நதி பாலமே கிடையாது. ஏன்னா, இந்த நதியினுடைய ஓட்டம் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த மழை காலத்துல மண் அரிப்பு. அந்த கரையே ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை வந்து 1 கிலோமீட்டர் தொலைவிற்கெல்லாம் மாறிரும். இதனுடைய நதியினுடைய போக்கு கிலோமீட்டர் கணக்குல மாறி, மாறி போகுமாம். அதனால தான் அமேசான் நதி வந்து நைல் நதி நீளமான நதின்னு சொன்னாலும், இப்ப அமேசான் நதி வந்து வளைஞ்சு, வளைஞ்சு, வளைஞ்சு போகுது. அதனால அதனுடைய போக்கே வந்து யாருமே இது பண்ண முடியாது. இங்க பார்த்து இந்த நதி ஃபுல்லாவே சின்ன படகு, பெரிய படகு, மேனுவல் படகு, மோட்டர் படகு, அ இது ஃபெரி, அப்புறம் பிரேசில் பக்கம் போனீங்கன்னா நெறைய கப்பல். இந்த உண்மையிலேயே அமேசான் காடுகளும், அமேசான் நதியும் இந்த உலகத்துக்கு ரொம்ப, ரொம்ப முக்கியம். அமேசான் காடுகள் வந்து உலகத்தின் லங்ஸ்ம்பாங்க. அதாவது எதுக்குன்னா, அது வந்து அவ்வளவு ஆக்ஸிஜன் ஜெனரேட் பண்ணுதுன்னு. இந்த நதியுமே வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்னா குவான்டிட்டில. அவ்வளவு பெரிய நதி. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 அடி, 200 அடி, 300 அடிக்கு தான் இருக்கும் அகலம். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பல கிலோமீட்டர் அகலம். அந்த மாரி இருக்கும். இந்த என்டையர் ரிவர் ஜர்னிங்கிறது வந்து வெரி சேலஞ்சிங். ஏன்னா வந்து, நீங்க டே அண்ட் நைட்டா இது ஒரு படகு போயிட்டுருக்கு. மக்கள் மேல உட்காந்துருக்காங்க பாருங்க. டே அண்ட் நைட்டா
அப்படியே படகுலே உட்காந்துக்கிட்டு நைட்டில் வந்து குளிர், பகலில் வெயில், பேசிக்கான ஃபுட்டு, எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை. நீங்கள் வந்து இந்த அமேசான் காடுகளையும் நதியையும் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அங்கங்கே மக்கள் உள்ளே வாழ்கிற காட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள் வெளியில் வந்து போட்டில் சில சமயம் கையை காட்டுவாங்க. நம்ம ஒரு டவுன் பஸ் மாதிரி அங்கேருந்து கொடியெல்லாம் ஆட்டுவாங்க. அப்போ இந்த போட்டு ஓரத்தில் போய் அவங்கள ஏற்றிக்கிறோம், இல்லாட்டி அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை இறக்கி கொடுக்கும். இந்த அமேசான் நதி வந்து சில சமயங்களில் பெரிய ஒரு ஐலாண்டே க்ரியேட் பண்ணிடும். ஒரு பக்கத்தில் அப்படியே அடிச்சு இந்த பார்த்தீங்கன்னா இந்த மணல் வந்து ஒரு காலத்தில் அங்கே ஆறு ஓடி இருக்கும், இப்போ லேண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து காட்டுகளுக்குள்ள ரிவரை ஒட்டி வாழ்கிற மக்கள், அங்கே அங்கே சின்ன சின்ன குடிசைகளில் இவங்கெல்லாம் அமேசான் காட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள். அவங்களுக்கு வந்து சில சமயம் இந்த ஐலாண்டில் ஒட்டி வந்து இந்த இந்த பொண்ணு தான் ஒரு சுவிட்சர்லாந்து பொண்ணு. இவங்க 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸு ட்ராவல் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். அந்த பொண்ணு வந்து ஒரு பைனாக்குலர் கொண்டு வந்துருச்சு. அந்த ட்ராவல் பண்ண சின்ன பசங்களுக்கு அந்த பைனாக்குலர் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாரும் அதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாங்க. இந்த அமேசான் காடுகளை பார்த்தீங்கன்னா அந்த போக்கில் எல்லா மரங்கள், அங்கங்கே மக்கள் வந்து சின்ன போட்டில் அவங்க மீன் பிடிக்கிறது, கொஞ்சோண்டு விவசாயம் பண்ணுறது, வேட்டையாடுறது, இப்படி தான் மக்கள் எல்லாம் அந்த ரிவரை ஒட்டி வாழ்கிறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4500 கிலோமீட்டருக்கு மேலே பெருவில் அமேசான் தொடக்கத்திலேருந்து கடலில், பிரேசிலில் வந்து கடலில் கலக்கிற இடம், அது பேர் மக்கப்பா, அங்கே வரைக்கும் நான் இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதை வரக்கூடிய வீடியோக்களில் போடுறேன். இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சில் மக்கள் வந்து 2 பக்கமும் காட்டுகளுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அங்கே ஒரு குடிசை போட்டு கொஞ்சம் வாழைப்பழம் போட்டிருக்காங்க. அவங்க கடலில் இந்த வாத்தில் மீன் பிடிப்பாங்க, அங்கேயே வாழ்வாங்க. அதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். இவங்களுக்கு மின்சாரம் கிடையாது, எந்த ஒரு சாலை வசதியும் கிடையாது. இவங்களுக்கு ஒரே இது வந்து போட்டு தான், பெரிய போட்டு. இந்த நான் சொன்னல ஒரு ஐலாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குன்னு, அதில் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலம் அடுத்த வருஷம் இருக்குமாங்கிறது கேரண்டி கிடையாது. ஏன்னா தண்ணி வந்துச்சுன்னா இந்த நிலமெல்லாம் ஆற்றுக்குள்ளே போனாலும் போயிடும். அது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மரங்கள் அவ்வளவு, அந்த ஆற்றை ஒட்டி இருக்கிற மரங்களை அப்படியே உள்ளே ஸ்வாலோ பண்ணிடும் அவ்வளவு. அதனால் வந்து அமேசான் காடுகள்ங்கிறது வந்து ஒரு லைவ்லி இது. அதனுடைய போக்கும், அதனுடைய பாதைகளும், அதனுடைய அழிவுகள், அதனுடைய ஆக்கம், உருவாக்கம் ஒரு அன்பிரிடிக்டபிள். அதாவது கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். அதனுடைய பாதையும் மாறும், அதனுடைய வழியில் வந்து புதிய நிலங்களை உருவாக்கும், இருக்கிற காடுகளை அழிக்கும், ஒரு புதிய ஐலாண்டை க்ரியேட் பண்ணும். ஒரு மாதிரி அன்பிரிடிக்டபிள் நேச்சுரல் பவர், அதாவது நேச்சருடைய ஒரு மைட்டி இது. இது வந்து ஒரு இந்த அமேசான் இதில் வந்து ஒரு நிறைய மீன் போக ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிங்க் டால்ஃபின் இருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு 2 நாள் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் உள்ளதில் நாங்கள் பார்த்தோன்னா வீடியோ ரொம்ப எடுக்க முடியலை. அப்புறம் அலாங் த வே அங்கங்கே சில பெரிய வில்லேஜஸ், சின்ன வில்லேஜஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்டீரியராகவும் மக்கள் வாழ்வாங்க. ஆனால் நிறைய பேர் தே ப்ரிஃபர் டு லிவ் அலாங் த ஷோர். நான் அங்கே பக்கத்தில் படுத்திருந்த ஒரு ஃபேமிலி ஒரு நைட்டில் 3வது நாளோ 4வது நாளோ நைட்டில் அவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்தில் இறங்கணும். இந்த பாப்பா வந்து என்கிட்ட அட்டாச்சாக இருந்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் நிறையா சாப்பிட்றதுக்கு நிறையா திங்ஸ், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கொண்டா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறையா கொடுத்தேன் அங்கே இருக்கும்போது. அவங்களுக்கு மொழி தெரியாது, நம்மளுக்கு மொழி தெரியாது. அவங்க அன்றைக்கி நைட்டில் இறங்கி போகிறாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த ரிவர் வந்து ஃபுல்லாக மிஸ்டியாக இருந்தது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா பெரிய கப்பல் மாதிரியே சில இதெல்லாம் நிற்கிது. இதெல்லாம் ஒரு சின்ன ஊர். சில ஊர்களில் வந்து நிறையா ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்லாம் கூட இருக்குது அவங்களுக்கு. பட் என்னென்னா இந்த அமேசான் நதி வந்து இது ஒரு பெரிய ஹைவே மாதிரி, ஒரு நேஷ்னல் ஹைவே மாதிரி, பெரு, பிரேசில், கொலம்பியா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஹைவே. அந்த ஹைவேயில் அலாங் த ஹைவே நிறையா சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன நகரங்கள் கூட இருக்குது. பிரேசில் போக போக அது ரொம்ப கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இந்த அழகை வந்து உண்மையிலேயே ரசிக்கணும், அந்த மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு உணர்வு பூர்வமான பயணம். இதில் வந்து நான் பெருசாக சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஒரே காடு, நதி, சின்ன சின்ன கிராமங்கள், மக்கள். ஸோ நீங்கள் வந்து நீங்களும் நதியும் காடுகளும், சன்ரைஸு, சன்செட்டு, அக்கேஷ்னல் டால்ஃபின், இது வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அதிகமாக யார்கிட்டையும் பேச முடியாது, எந்த ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது, எங்கேயும் ரொம்ப தூரம் போக முடியாது. அந்த கப்பலுக்குள்ளே கொஞ்சம், அந்த போட்டுக்குள்ளே அங்கங்கே கொஞ்சம் நடக்கலாம். பேசிக் சாப்பாடு, அது நிறைய பேருக்கு இதை சமாளிக்க முடியாது. இது வந்து ஒரு கடினமான பயணமாக தான் இருக்கும்.
ஆனால் எனக்கு வந்து ஒரு லாங் வே இருக்குது. நான் மானாஸ் போகிறதுக்கே எனக்கு வந்து இன்னொரு 10-12 நாளைக்கு மேலே ஆகும். இன்னொரு 3-4 போட்டு இது பண்ணணும். ஆனால் என்னோடய தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, நான் 6 போட்டு 20 நாளுக்கு மேலே ஆச்சு. அது ஒரு பெரிய கதை, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த பயணம் வந்து நான் வந்து அந்த இக்குட்டாஸ், பெருவில் உள்ள இக்குட்டாஸ்லேருந்து பெருவினுடைய பெருவுடைய ஒரு சிட்டி, அதாவது வேர்ல்டுலேயே அது லார்ஜஸ்ட் சிட்டி விச் இஸ் நாட் கனெக்டட் பை ரோடு. ரோடு கனெக்ஷனே இல்லாத உலகத்தின் மிகப்பெரிய நகரம் தான் இக்குட்டாஸ். அது பெருவில் இருக்குது. அதை நோக்கி தான் நான் போய்கிட்டுருக்கேன். இது அமேசான் நதியிலேயே போகிற வழியில் அந்த காட்டுகளுக்குள்ளே ஒரு பெரிய ஊராக இருந்தது. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா தெரியுது, ஸ்கூல்லாம் இருக்குது. ஆனால் வந்து மக்களுக்கு பாருங்கள், இதான் டவுன் பஸ்ஸு. அங்கே கொண்டாந்து அவங்க விளைய வச்ச வாழைக்காயெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஓரத்தில் வரக்கூடிய போட்டில் அதை ஏற்றுறாங்க. இங்கே பாருங்கள், அங்கங்கே நிறைய வாழை, ஆரஞ்சு, அந்த மாதிரி பழங்கள் எல்லாத்தையும் அங்கே வச்சுருக்காங்க. போட்டு வந்தோடனே போட்டில் ஏற்றிக்கிட்டு பெரிய ஊருக்கு அனுப்புறது. அதை விற்றுட்டு அதை வச்சு அவங்களுக்குள்ள பேசிக் இது. இவங்களுக்கு ஒரே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் போட் மட்டும்தான். இதெல்லாம் அந்த அமேசான் காட்டுகளுக்குள்ளே வசிக்கக்கூடிய மக்கள். ரொம்ப பேசிக்கு, ரொம்ப சிம்பிள். அதாவது அந்த கப்பல்லேருந்து யாரோ அந்த பக்கத்து அந்த இதுக்கு வந்தாங்க, யூரிமாகஸ் வந்து ஏதோ வாங்கிட்டு வர்றாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து காத்துக்கிட்டு நிற்கிது. எப்படி நம்ம அப்பா வந்து பெரிய சிட்டிக்கு போயிட்டு இது வாங்கிட்டு வருவாங்கள்ல, சந்தைக்கு போயிட்டு வருவாங்கள்ல, அது மாதிரி. நம்ம வந்து அது இறங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம அங்கங்கே அப்படியே போட்டில் நின்னாலும் அங்கே தான் நிற்கணும். நம்ம போட்டுக்குள்ளே தான் இருக்கணும். சில நேரங்கள் வந்து இந்த பெரிய போட்டில் அங்கே பக்கத்தில் கரைக்கு போக முடியாட்டி அந்த ஃபெரி வந்து சின்ன போட்டில் அவங்கள ஏற்றி கொண்ட கரையில் விட்டுட்டு வருவாங்க. இது மாதிரி தான் அங்கே ஜேர்னி வந்து ஒரு 5 நாள் நடந்துச்சு. எனக்கு தெரியுது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்குது. அந்த 5 நாள் வந்து இந்த குழந்தை வந்து என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிருந்துச்சு. நான் கொஞ்சம் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் வீடியோலாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பாப்பா வந்து இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து அது பாட்டிய கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. அது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணமாக தான் இருந்தது. ஒரு மொழி தெரியாத அமேசான் காட்டுகளுக்குள்ளே வாழக்கூடிய மக்களோட அமேசான் நதியில் பயணிச்சுக்கிட்டு அவங்களோட ஒரு வாழ்க்கை முறையோடு நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப யூனிக்கு. நம்ம என்ன தான் நிறைய பணம் செலவு பண்ணி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி காரில் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணி சுற்றுப்பயணங்கிறது அது ஒரு வகையான பயணங்கள். இப்போ இந்த பயணம் வந்து எல்லாருக்கும் உகந்ததாகவும் இருக்காது. பட் இது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் ஜேர்னி. நான் போகணுங்கிறக்காண்டி ஒரு செல்ஃப் பிராகிங்கோ இல்லை சுயபுராணம் பாடுறதுக்காண்டியோ சொல்லலை. இது வந்து உண்மையிலேயே கஷ்டமான ஜேர்னி இது. பட் எனக்கு வந்து நான் ஓவர் த பீரியட் இதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த 5 நாள் பயணம் 7 நாள் பயணம், இந்த ஃபஸ்ட்டு போட் வந்து 7 நாள் பயணம். இந்த 7 நாள் பயணம் நான் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான வீடியோ எடுத்திருந்தேன். ஏன்னா என்னுடைய பயணத்தை பற்றி நான் வந்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் சில சமூக ஆர்வலர்கள், ஈவன் சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூடலாம் நான் வந்து தொடர்பில் இருந்து அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆவணப்படுத்துங்க, அந்த மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை, பொருளாதாரம் எல்லாத்தையும் இதுபடுத்துங்க அப்படின்னு. இது வந்து என்னென்னா, அமேசான் நதியில் சில இடங்களில் அந்த மணல், இது வந்து அந்த மணலே வந்து கருப்பு கலரில் இருக்குது. அதுக்காண்டி தான் அந்த ஃபோட்டோஸ் எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து இறங்கி போகுது. ஆனால் போட்டு வந்து கரைக்கு போகாமல் அந்த குடும்பத்தை ஒரு சின்ன போட்டில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி ஒரு ஊர்லேருந்து வாழைக்காயை கொண்டாந்து நடு ஆற்றுல அவங்க திரும்பி ஏற்றுறாங்க. இப்படி தான் நடந்தது இந்த த்ரூ அவுட் அந்த 5 நாளும். நான் அங்கே பாருங்க கொடி மாதிரி கையாட்டுறாங்க பாரு, போட்டை வர சொல்லி. அங்கே ஏதோ அவங்க வாழைக்கரை வச்சுருக்காங்க, அந்த போட்டை வாங்கன்னு கையாட்டுறாங்க. ஆனால் எங்கள் போட்டு அங்கே போகலை. நான் அந்த கேப்டன்கிட்ட கேட்டேன், ஏன் நீ அங்கே போகலை அப்படின்னு. இல்லை, நமக்கு வந்து அங்கே ரொம்ப அந்த இடம் வந்து ரொம்ப கம்மியான ஆழம், அங்கே போக முடியாது அப்படின்ட்டாரு. அது போக சம் அதர் ரீசன் ஏதோ ஒன்று. நான் வந்து இந்த வீடியோக்கெல்லாம் போடுறது வந்து எனக்கு தெரியும் என்னுடைய வீடியோக்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லை, அதே மாதிரி ஒரு கேட்சியாகவும் இருக்காது. இப்போ உள்ள ஒரு ஃபுட் லாகரோ இல்லை நம்ம ஊர் பைக்கர்ஸ்லாம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர், செவரல் தௌசண்ட் வியூ,
என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நான் கிட்டத்தட்ட 30 வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் எடிட் பண்ணி இதை போடுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவ்வளோவா ரொம்ப இல்லை. என்னுடைய கோல் வந்து ஒரு கேட்சியாவோ இல்லை கிளிக் பைட்டோ வைக்கிறது இல்லை. நான் என்னுடைய பயணம் வந்து இட் இஸ் எ இன்னர் ஜேர்னி த்ரூ அவுட்டர் ஜேர்னி. இது எனக்காக நான் பயணிக்கிறேன். இதில் வந்து நான் யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நான் வந்து ஒரு பணத்துக்காகவோ புகழுக்காகவோ கிடையாது. ஆனால் என்னுடைய அனுபவத்தை என்னுடைய வழியில் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல். இது எல்லாருக்கும் இவங்க தான் அந்த யூரோப்பியன்ஸ் என் கூட ட்ராவல் பண்ணவங்க. எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் வீடியோ பண்ணுறது என்னுடைய இலக்கு கிடையாது. நான் எதுக்கு இந்த வீடியோவில் இதை சொல்கிறேன்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு அப்யூசிவான ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நான் வந்து இந்த வீடியோ போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், யாரையுமே டிஃபெண்ட் பண்ணக்கூடாது, அஃபென்சிவாக எதுவும் இருக்கக்கூடாதுன்ட்டு. அப்படி இருந்தாலும் வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு அஃபென்சிவாக ஒரு அன்ப்ரொஃபஷ்னல் கமாண்ட் ஒன்று போட்டிருக்காரு. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிடிச்சா பாருங்கள், பிடிக்காட்டி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதில் வந்து அஃபென்சிவாக என்னை க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குள்ள அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சில நண்பர்கள் வந்து அவங்களோட சஜஷன் கொடுக்குறாங்க, அதை வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து நான் நிறையா எஃபர்ட் போட்டு டைம் எடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது. சில பேர் நினைப்பாங்க பொருளாதாரத்துக்கெல்லாம் எங்கே போனாங்கன்ட்டு. இந்த மாதிரி உலக பயணங்கிறது வந்து என்னுடைய வாழ்நாள் கனவு. நான் அமெரிக்காவில் 35 வருஷமாக வாழ்கிறேன். அந்த வாழ்க்கையில் இந்த பயணத்துக்காக பல ஆண்டுகள் நான் வந்து ஒரு சேமிப்பாக வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய பதவியில் என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து மிக மிக கடினமான பயணம். அதனால் வந்து கமெண்ட் சொல்கிறவங்க உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்கள். அப்யூஸான கமெண்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ டிசர்வ் ஃபார் தேட். சரி, எனிவே இதுதான் அந்த சாப்பாடு. டெய்லி கொடுக்குற சாப்பாடு 4 வரைக்கி கொஞ்சோண்டு கஞ்சி இப்படி தான் கொடுப்பாங்க. கடைசியில் வந்து 5 நாள் பயணத்துக்கு பிறகு அந்த ஈக்குட்டாஸுங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஒரு காலையில். ஆனால் என்னுடைய பைக்கை வெளியில் எடுக்க முடியல. இந்த பார்த்திங்கன்னா எல்லோரும் போட்டை காலி பண்ணிவிட்டு அந்த யூரோப்பியன்ஸ் முன்னாடியே போயிட்டாங்க. நான் 6 மணி இவங்க தான் அந்த யூரோப்பியன்ஸ் என் கூட ட்ராவல் பண்ணாங்க 6 நாள். 2 பேர் சுவிட்சர்லாந்து, 2 பேர் பெல்ஜியம். நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவங்க நம்பர்லாம் வாங்கிட்டாங்க. அவங்க வந்து சும்மா பேக் பேக்கிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. நான் வந்து அந்த வீடியோவில் அங்கேயே 6 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பைக்கை வெளியில் எடுத்து இங்கே ஒரு ஏர்பிஎன்பி புக் பண்ணியிருந்தேன். அங்கே போய் ஸ்டே பண்ணேன். இந்த பயணத்தில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உடல் சோகம் இல்லாமல் வந்துருச்சு. ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்து சோர் த்ரோட்டு, ஃபீவர், சளி எல்லாம் பிடிச்சிக்கிச்சு. நிறைய குழந்தைங்கள்லாம் இருமிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நான் இந்த இடத்துல இந்த இக்குட்டாஸில் வந்து நான் ஒரு சில நாட்கள் பிரேக் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. கொஞ்சம் மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உடல்நிலையை பார்க்க வேண்டியதாகிடுச்சு. இந்த இக்குட்டாஸில் வந்து நான் ஒரு ஏர்பிஎன்பியை புக் பண்ணி பைக் அங்கே நிறுத்திட்டு அங்கேயே வந்து கொஞ்சம் மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் அடுத்த சிட்டி அடுத்து எப்படி போகிறது அப்படிங்கிறத. ஏன்னா இந்த ஃபெரி பயணங்கள் வந்து பைக்கில் இவ்வளோ தூரம் யாருமே இது வரைக்கும் பண்ணினதில்லை. இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான பயணம். அதனால் வந்து இதனுடைய தகவல்களும் முழு டீட்டெயில்ஸும் இதில் இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபெரியோடைய போர்ட். இதில் தான் லோட் பண்ணிக்கிட்டு திங்ஸை ஏற்றி இறக்கணும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோப்பு, ரொம்ப ட்ராஷி. இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங், வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். இந்த பயணம் வந்து உண்மையிலேயே என்னை வந்து சில சமயம் என்னுடைய எல்லாத்தையுமே சோதிச்சது. என்னுடைய ஸ்கில், பொறுமை, நெகோசியேஷன் எல்லாத்தையும் நான் அப்படியே வெயிட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் ஆனதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணாங்க. இதான் நான் வந்த போட்டு. அங்கேருந்து என் பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த ஏர்பிஎன்பியில் ஸ்டே பண்ணி ஒரு 3 நாள் இங்கே தங்கியிருந்தேன். அந்த 3 நாள் தங்கியிருந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை மீட் பண்ணேன் பாகிஸ்தான்லேருந்து. அவர் கூட அந்த அடுத்த வீடியோக்களை ஷேர் பண்ணுறேன். நான் அங்கே இது போகிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து அஃப்கோர்ஸ் இந்த பைக் வந்து ரொம்ப ஹைலைட். அங்கே எல்லோரும் வந்து பைக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். அது சில சமயம் பாசிட்டிவ், சில சமயம் நெகட்டிவ். அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. இதுதான் நான் தங்கியிருந்த ஏர்பிஎன்பி. அடுத்த வீடியோவில் மற்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ நோ இட்ஸ் அ லாங் வீடியோ. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.